Guys, look what I found. Mr. Beast, finally I found you. Guys, இது என்னன்னு தெரியுமா? மிஸ்டர் பீஸ்ட் கம்பெனியோட ஃபீஸ்டபிள் சாக்லேட். இது நான் கனகாலமா தேடிட்டு இருக்கேன். இது அவர் ஆரம்பிச்சே மோர் தென் 1 இயருக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். யூஎஸ்ல நான் பயங்கர எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கனடாவுக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா என் ஃப்ரெண்ட் இதை கனடாவில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் தான், பிரம்டன்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு முதலே இதை நான் வாங்கினேன், நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாரு. பட் நான் போற சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இதை நான் கண்டில்லை. இன்றைக்கு தான் ஒரு க்ரோசரி ஸ்டோர் ஒன்றுக்கு வந்திருந்தேன் காஃபி வாங்குறதுக்கு. காஃபியும் வேற ஒரு விஷயமா வந்திருந்தேன். நேரம் இருந்துக்கு வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். மேன், இதை நான் ட்ரை பண்றதுக்கு எவ்வளவு காலமா தேடி தரேன் தெரியுமா? மேன், நானும் ஒரு இது மிஸ்டர் பீஸ்ட் ஃபேன் தான். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா $2.99 $3 Canadian dollars வருது. நார்மல் அதர் சாக்லேட்ஸோட ப்ரைஸ் தான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மில்க் ஸ்மெல் ஒன்று வருது, மில்க் சாக்லேட் ஸ்மெல் ஒன்று வருது. பின்னுக்கு அந்த இது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாக்லேட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இதை கட் பண்ணுற மாதிரி இது வச்சிருக்காங்க, அந்த கோடு வச்சிருக்காங்க. லெட்ஸ் ட்ரை திஸ். அதில் மிஸ்டர் பீஸ்ட்னு சொல்லி எழுதிருக்கு மேலே இருக்கிற இவடத்தை. கிரன்ச்சினஸ் ஒன்று இருக்கு, உள்ளுக்கு கிரன்ச்சியாக ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் கிரன்ச்சினஸ் ஒன்று இருக்கு. இது மில்க் ஃப்ளேவர் உறுதலாக இருக்கு, நல்லா இருக்குது. அந்த இதே மாதிரி சாக்லேட் நான் ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ருக்கேன். என்ன பேர் மறந்துச்சு, ஏதோ ஒரு சாக்லேட் உண்டு இதே மாதிரி, இதே டேஸ்ட் தான். டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் இருக்கான இல்லை, ஜஸ்ட் நார்மல் சாக்லேட் ஃப்ளேவரில் அடிக்குது. ஸோ 4-5 சாக்லேட் வேறு வேறு பிராண்டை கொடுத்து சாப்பிட சொல்லி இதில் எது மிஸ்டர் பீஸ்டோட சாக்லேட்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா சேம் ஃப்ளேவரில் அடிக்குது, ஒரு யூனிக் ஃப்ளேவர் ஒன்று இல்லை. ஓகே, சேம் ஃப்ளேவரில் அடிக்குது. இதுக்கு ஏன் இவ்வளோ ஹைப் பண்ணோன்னா அந்த நேம், மிஸ்டர் பீஸ்ட்ங்கிற நேம். ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெயினாக 2 விஷயம் இருக்குது. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட், ப்ளஸ் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன். நான் அதை வச்சு சொல்கிறேன். ஒன்று, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் உருவாக்கணும். ஓகே, லைக் ஆப்பிள். ஸ்டில் அவங்க மார்க்கெட்டிங் செய்கிறாங்க, ஆனால் அவங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை விட நீங்கள் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் உருவாக்குவீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸே உங்களுக்காக மார்க்கெட்டிங் செய்வாங்க. அப்படி இல்லையா, ஒரு பெஸ்ட்டான பிராண்ட் ஒன்று உருவாக்குங்க. ஓகே, உங்களோட ப்ராடக்ட் நார்மலாக இருந்தாலும் எவரேஜாக இருந்தாலும் பெஸ்ட்டான பிராண்ட் ஒன்று உருவாக்கினீங்கன்னா உங்களோட பிராண்டுக்காகவே உங்களோட ப்ராடக்ட் செல் ஆகும். ஒன்று உங்களோட ப்ராடக்ட்டுக்காக உங்களோட ப்ராடக்ட் செல் ஆகும், 2வது உங்களோட பிராண்டுக்காக ப்ராடக்ட் செல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராடக்ட் தான் முக்கியம், பிராண்ட் அவ்வளோ பெரிய அவ்வளோ ஒரு தாக்கம் செலுத்துறல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிராண்ட் பயங்கரமாக முக்கியமான விஷயமா வந்துட்டு 10 வருஷத்துக்கு முதல் பிராண்ட்லெஸ் கம்பெனிஸ், அதாவது ஃபேஸ்லெஸ் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய சக்ஸஸ் ஆகினீங்க. கொக்கோ கோலாட ஃபவுண்டர் யாருன்னு தெரியா, பெரிய பெரிய பிராண்டோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு தெரியும். ஆனால் ஸ்டில் அவரோட ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதால சக்ஸஸ் ஆகிருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் வந்துட்டு, ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கு முன்னுக்கும் ஒரு ஃபேஸ் பிளஸ் பர்சனல் பிராண்ட் உருவாகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு டெஸ்லான்னா ஈலான் மாஸ்க்காக தான் டெஸ்லா இவ்வளோ ஹைப்பாக போயிருக்கு. டெஸ்லா மாதிரி டெஸ்லாவோட பெட்டரான நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் இருந்து டெஸ்லா இவ்வளோ ஹைப்பில், டெஸ்லா இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு காரணம் ஈலான் மாஸ்க். சேம் திங், ப்ரைமுங்கிற ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தில் ஒரு சின்ன பீரியட்ல பயங்கரமான ஹைப் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா இதோட ஃபவுண்டர் லோகன் பவுல்ங்கிற ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி. இந்த சாக்லேட் ஒரு சின்ன விஷயத்துல உலகத்தில் இருக்கிற அநேகமான க்ரோசரி ஸ்டோருக்கு அவ்வளோ ஈஸியாக வந்ததுக்கு மெயின் காரணம் இது பின்னால் இருக்கிற மிஸ்டர் பீஸ்ட்.
ஓகே. ஸோ ஃபேஸ்லெஸ் பிராண்டுகளை விட ஒரு பர்சனல் பிராண்ட் இருக்கிற ஒரு ஃபவுண்டர் ப்ளஸ் அப்படி இல்லாட்டி ஒரு அந்த கம்பெனியோட முக்கியமான ஆட்களில் யாரோ ஒரு ஆள் ஒரு பர்சனல் பிராண்ட் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் பிராண்டுகளை விட ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்குது ஷார்ட் பீரியடில் பெரிய பெரிய மார்க்கெட்டிங் பட்ஜெட்டு இல்லாமல். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்குது. இது நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் கதைக்கேன், ப்ளஸ் நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராஜுவேட்டுங்கிற வகையிலையும் நான் கதைக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தயவு செய்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிராண்ட், கம்பெனி பிராண்ட் இருக்கட்டும், அதோட சேர்த்து உங்களுக்குன்னு சொல்லி ஃபவுண்டர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிராண்ட் உண்டு பரல ரன் பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களோட பர்சனல் பிராண்ட் உங்களோட கம்பெனி பிராண்டை விட ஃபேமஸ் ஆகும். அதுக்கு பிறகு உங்களோட பர்சனல் பிராண்டை வச்சே உங்களோட கம்பெனி பிராண்ட் ஈஸியாக ரன் ஆகலாம், எந்த விதமான மார்க்கெட்டிங் பட்ஜெட்டும் இல்லாமல். நான் இப்போ மார்க்கெட்டிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு எத்தனை மார்க்ஸ் போடணும்னா ஒரு 10க்கு ஒரு 7 போடுவேன். ஓகே. இது அவ்வளோ டேஸ்டான சாக்லேட் ஆனட்டா இல்லை, ஆனால் நல்லா இருக்கு, சாப்பிடலாம். ஓகே. எத்தனை வேணுனாலும் சாப்பிடலாம். நல்லா இல்லைன்னு இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் அவ்வளோ டேஸ்டான பெஸ்டான தான் இல்லை. லைக் $3 சாக்லேட்டுங்கிறது நார்மலான ஆவரேஜில் இருக்கிற ப்ரைஸ் தான். இப்போ இதை நான் $10 கொடுத்து வாங்கி டிப் பண்ணோன்னா இதுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு அந்த ப்ரைஸ் பர்த் இல்லை. பட் $3க்கு இது பர்த் தான். ஓகே. ஸோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைங்க, நீங்களும் மிஸ்டர் பீஸ்டோட இந்த ஃபீஸ்டபிள் சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு மிஸ்டர் பீஸ்ட் பிடிக்காதா, மிஸ்டர் பீஸ்ட் பிடிக்குமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.